வாக்குச்சாவடிகளை அபகரிக்க திட்டமிட்டிருப்பதாக பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் மீது தேர்தல் ஆணையத்தில் திமுக புகார் அளித்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அதிமுக வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்த அன்புமணி ராமதாஸ் எதிரணியில் உள்ள திமுகவினரிடம் சில ஆயிரம் வாக்குகள் மட்டுமே இருப்பதாக கூறினார். இருப்பினும் அவர்கள் வாக்களிக்க வாக்குச்சாவடிகளுக்கு தானே வர வேண்டும் என குறிப்பிட்ட அவர், வாக்குச்சாவடிகளில் நாம் தானே இருப்போம் என்றும் நாம் மட்டும் இருந்தால் என்ன நடக்கும் என்றும் கூறினார். திமுக, பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக, பாஜக, தமிழ் மாநில காங்கிரஸ், புதிய நீதி கட்சி, புதிய தமிழகம், புரட்சி பாரத் எல்லா கட்சியும் ஓட்டு வங்கி உள்ள கட்சிகள். எதிரணியில் உள்ள திமுக அதுக்கு மட்டும் ஏதோ கொஞ்சம் ஓட்டு இருக்கு. கூட இருக்கிற கட்சி ஒன்னுத்துக்கும் ஓட்டு கிடையாது. சரி, அப்ப தேர்தல் என்ன நடக்கும்? அப்போ பூத்துல என்ன நடக்கும்? நம்ம தான் இருப்போம் பூத்துல. சொல்றது புரியுதா இல்லையா? நம்ம தான் இருப்போம். அப்புறம் என்ன சொல்லணுமா வெளியில? புரிஞ்சுட்டீங்களே? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. 2 பேரும் ஜெயிச்சுட்டாங்க. அன்புமணி ராமதாஸ் தெரிவித்த கருத்து எதிர்க்கட்சிக்கு செல்லும் வாக்குகளை செல்ல விடாமல் தடுக்கும் வகையில் அமைந்திருப்பதால் அவரது பேச்சுக்கு திமுக கடும் ஆட்சேபனை தெரிவித்துள்ளது. வாக்குச்சாவடிகளை கைப்பற்றும் நோக்கத்தில் அவர் இந்த கருத்தை தெரிவித்ததாக தேர்தல் ஆணையத்தில் திமுக சார்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பாமக நிறுவனர் ராமதாசின் மனைவி குறித்து திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அவதூறு பரப்பி வருவதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியிடம் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது. சென்னை தலைமை செயலகத்தில் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகுவிடம் பாமக வழக்கறிஞர் பாலு புகார் மனு அளித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வன்னியர் அறக்கட்டளை சொத்துக்களை ராமதாசின் மனைவி பெயரில் வாங்கப்பட்டுள்ளதாக அடிப்படை ஆதாரம் இல்லாமல் ஸ்டாலின் பேசி வருவதாகவும், தர்மபுரி வேட்பாளர் அன்புமணி ராமதாஸ் சார்பில் இந்த புகாரை அளிப்பதாகவும் அவர் தெரிவித்தார்.